ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23. அயம் ச தஸ்ய ஸ்திதி பாலனக்ஷண சத்வம் ஜோஷானஸ்ய பவாய தேஹினாம் தஸ்மாத் விரஜாம சரணம் ஜகத்குரும் ஸ்வானாம் சனோ தாஸ்யதி சம்சுரப்ரியக. டிரான்ஸ்லேஷன்: ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஜீவராசிகளின் நற்குணத்தை எழச் செய்வதற்கு இதுவே தக்க சமயம். நற்குணம் படைப்பை பராமரிக்கும் பகவானின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கென உள்ளது. ஆகவே இதுவே பகவானிடம் புகலிடம் கொள்வதற்குரிய தக்க தருணம். பகவான் இயல்பாகவே தேவர்களிடம் மிகவும் அன்பும் பிரியமும் கொண்டவராக இருப்பதால் நிச்சயமாக அவர் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 4 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். மிகப்பெரிய தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் கூட தங்கள் உடலே தாங்கள் என்ற தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளனர். ஒருவன் தேக அபிமானத்தில் இருப்பானாயின் அவன் ஒரு பூனையையும் நாயையும் போன்ற மிருகமே அன்றி வேறொன்றுமில்லை என்று பாகவதம் கூறுகிறது. இத்தகைய தப்பான அபிப்பிராயத்தையே எல்லா இடங்களிலும் நாம் காண்கிறோம். உடலையே தான் என்று தப்பாக அடையாளம் கொள்வது, தான் ஒரு ஆத்மா என்பதை தெரியாமலேயே இருப்பது நம் இதயங்களில் உள்ள அசுத்தங்களிலேயே மிகவும் அபாயகரமானதாகும். இத்தகைய தப்பான அபிப்பிராயத்தின் ஆதிக்கத்தால் நான் இந்த உடல், நான் ஒரு ஆங்கிலேயன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு ரஷ்யன், நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு ஐரோப்பியன், நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு கிறிஸ்டியன் என்று ஒருவன் நினைக்கிறான். இந்த தப்பான எண்ணம்தான் பெரும் இடையூறாக உள்ளது. இது விளக்கப்பட வேண்டும். நான் இந்த உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் உபதேசமும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசமும் ஆகும். உண்மையில் இந்த உபதேசத்துடன் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆரம்பிக்கின்றது. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தேர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 13வது ஸ்லோகம். மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள் இதுவே. ஆத்மா உடலுக்குள் இருந்தாலும் தப்பான புரிந்துணர்வு மற்றும் மிருகத்தனமான இயல்புகள் ஆகியவற்றின் காரணத்தால் இந்த உடலையே தான் என்று ஒருவன் தவறாக நினைக்கிறான். எனவே சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார், சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். தப்பான எண்ணங்களால் நிறைந்துள்ள இதயத்தை தூய்மைப்படுத்துவது என்பது ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனத்தால் மட்டுமே சாத்தியமாக கூடியதாகும். கிருஷ்ண பக்தி கழகத்தின் தலைவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிடாமல் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களிடம் அன்பு கொண்டு பௌதீக வாழ்வின் தப்பான புரிந்துணர்விலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.